வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பிரியா. பகுதி 3. வாங்க கதைக்குள்ள போலாம். அடுத்த நாள் காலை வீட்டில் வழக்கம் போல் அமைதியான சூழல். காயத்ரி சமையலறையில் நின்று அர்ஜுனுக்காக சாப்பாடு செய்து கொண்டிருந்தாள். அவள் வழக்கமான அக்கறையோடு ஒவ்வொரு பணியையும் செய்தாள். அவள் வைத்திருந்த உணவை பார்த்ததும் அர்ஜுன் அமைதியாக மேசையில் அமர்ந்து சாப்பிட ஆரம்பித்தான். அந்த நிமிட அமைதியை உடைத்தது திடீரென்று ஒலித்த மொபைல் ரிங். அவன் கையை துடைத்து போனை எடுத்து காதில் வைத்தான். ஹலோ. மறுபுறம் ஒரு ஆழமான குரல். அர்ஜுன் அண்ணா, நான் அருண் பேசுறேன். அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. கடைசியாக உங்களை ஒரு முறை பார்க்கணும். அவர் கேட்டிருக்கிறார். அந்த ஒரு வரி அர்ஜுனின் உள்ளத்தை பிளந்தது போல் இருந்தது. அருண் அந்த பெயரை கேட்டவுடன் அவன் நினைவில் பழைய காயங்கள் துளைத்தது. அவன் அப்பா 2ஆம் திருமணம் செய்த பிறகு பிறந்த பையன். இதுவரை ஒரு முறையும் அவன் முகத்தை பார்த்ததே இல்லை. இப்போது அண்ணா என்று கூப்பிடுவது அர்ஜுனின் உள்ளத்தில் எரியும் சினத்தை கிளப்பியது. அவன் கண்களில் ஒரு கடும் தீ. எனக்கு அப்பாவே கிடையாது. நான் 5 வயதிலேயே அப்பா இறந்துட்டார். அதன் பிறகு என் வாழ்க்கையில் அந்த மனிதரை நினைவுபடுத்தாதே என்று அவன் சத்தமாக கூறினான். ஒரு நிமிடம் அமைதியாக இருந்த அருண் தனது மூச்சை அடக்கி நிதானமாக பேசினான். அண்ணா, கோபம் காட்டுற நேரம் இது இல்ல. இது அவரோட கடைசி நேரம். அவர் விருப்பம் உங்களை ஒருமுறை பார்ப்பதுதான். அந்த வார்த்தைகள் இன்னும் முடிவடையாத போதே அர்ஜுனின் விரல்கள் மொபைல் ஸ்கிரீனை அழுத்தின. அர்ஜுனின் மனம் இன்னும் கலங்கி கொண்டிருந்தது. சாப்பாடு பாதியிலேயே நிலைத்திருந்தது. அவன் நாற்காலியில் இருந்து திடீரென எழுந்து கையை கழுவி கொண்டான். அந்த சத்தம் காயத்ரியின் செவியிலும் அடைந்தது. அவள் மென்மையான குரலில் கேட்டாள், என்ன ஆச்சு அர்ஜுன்? என் அப்பா இறக்குற மாதிரி இருக்காராம். ஆனால் எனக்கு அவரை சென்று பார்க்க எந்த விருப்பமும் இல்லை என்று அவன் சத்தமாக சொன்னான். அர்ஜுன், இது அவரோட கடைசி நேரம். நீங்கள் அவர் பக்கத்துல இருந்தால் அவருக்கு நிம்மதி கிடைக்கும். இதுதான் ஒரு மகனின் கடமை என்று அவள் மென்மையாக கூறினாள். அவன் கண்களை நேராக காயத்ரியின் கண்களில் நிறுத்தி சத்தமாக சொன்னான், உன் கழுத்தில் தாலி கெட்டியதுக்காக நீ சொல்வதை நான் செய்யணும்னு நினைக்காத. உன் வேலையை மட்டும் பாரு. அவள் அங்கேயே அமைதியாக நின்றாள், ஒன்றும் சொல்லாமல். அர்ஜுன் ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் கோபமாக தனது கோட்டை எடுத்துக்கொண்டு கதவை திறந்து வெளியேறினான். அன்று அலுவலகம் சென்ற போதிலும் அர்ஜுனின் மனம் வேலையில் கவனம் செலுத்தவில்லை. கம்ப்யூட்டர் முன் உட்கார்ந்திருந்தாலும் அவனது கண்கள் வெறும் திரையை மட்டும் பார்த்தன. அப்பா என்று சொல்லும் அந்த சொல்லே அவனுக்கு கசப்பாக இருந்தது. 5 வயதில் இருந்த அவன் சிறுவன் கதறி கொண்டிருந்த நினைவுகள், தந்தை திரும்பி பார்க்காமல் வேறொரு பெண்ணின் கையை பிடித்து கொண்டு சென்று விட்ட நிகழ்வு. அந்த நாட்களுக்கு பிறகு அப்பா என்ற மனிதரை அவனது வாழ்க்கையில் இருந்து நீக்கிவிட்டான். இப்போது அவரை பார்த்தாலும் எனக்கு கோபம்தான் வரும். எப்படியும் மன்னிக்க முடியாது. அதே நேரத்தில் மனதில் ஓரத்தில் ஒரு சிறிய குரல், அவரோட கடைசி நேரம், ஒரு முறை போய் பார்க்கணும். இரு உணர்வுகளுக்கிடையே சிக்கிக்கொண்ட அர்ஜுனால் எந்த பணியையும் செய்ய முடியவில்லை. கோபமும் குழப்பமும் கலந்த நிலையில் இறுதியில் அவன் அலுவலகத்தை விட்டு வீட்டிற்கு உடனே திரும்பி வந்தான். வீட்டிற்கு வந்ததும் காயத்ரி அதிர்ச்சியுடன் நிற்கிறாள். காலையில் போகிறாரே தவிர இரவோடுதான் திரும்பி வருவார். இப்படி நடுவில் வீட்டிற்கு வருவது எப்படி என்ற எண்ணம் அவள் மனதில். வீட்டில் நுழைந்ததும் கைகள் நேராக மது குடுவையை தேடின. கண்ணாடி நிறைய நிரப்பி வேதனையில் விழுங்க தொடங்கினான். காயத்ரி அமைதியாக கவனித்தாள். அவள் நன்றாக அறிந்தாள், மது அருந்தும் போது அருகில் நின்று பேசுவது முட்டாள்தனம். அப்போது அவன் பேசும் வார்த்தைகள் எல்லாம் மனதில் காயமாகவே நிற்கும். ஆனால் அவள் அமைதியாக அவனது பக்கத்தில் நின்றாள். ஒரு வார்த்தையும் பேசாமல் இருந்தாலும் அவனது வேதனையை முழுமையாக உணர்ந்தவளாய். அடுத்த நாள் மதியம் அர்ஜுன் இன்னும் அலுவலகம் செல்லவில்லை. நேற்றிரவு அருந்திய மதுவின் மந்தம் இன்னும் உடலில் நின்றிருந்தது. திடீரென அவன் மொபைல் ஒலித்தது. திரையை பார்த்தான். அதில் தெரிந்த பெயர் அருண். ஒரு நிமிடம் அவன் தயங்கினான். ஆனாலும் மெதுவாக போனை காதில் வைத்தான். ஹலோ. அவன் சொல்லி முடிப்பதற்குள் மறுபுறம் ஒரு சுருக்கமான நிதானமான குரல் கேட்டது. அர்ஜுன் அண்ணா, நம்ம அப்பா இறந்துட்டாங்க. அந்த நொடி உலகமே ஒரு கணம் நிற்பது போல் ஆனது. மறுபக்கம் எதுவும் சொல்லாமல் அருண் அழைப்பை முடித்து விட்டான். அர்ஜுன் சோபாவில் சோர்ந்து அமர்ந்தான். முகத்தில் கோபத்தையும் தாண்டிய வலி. காயத்ரி மெதுவாக கேட்டாள், அர்ஜுன், என்ன ஆச்சு? என் அப்பா இறந்துட்டாராம் என்றான். ஒரு நொடி கழித்து அவன் அருகே வந்து மெதுவாக அவனை அணைத்தாள். அவன் கை அவள் இடையில் சுற்றி இருந்தது. மௌனம் இருவருக்கும் இடையில் நிம்மதியாய் நின்றது. காயத்ரி மெதுவாக சொன்னாள், இப்போ அவருக்கு உங்கள் கோபம் தெரியாது அர்ஜுன். ஆனா அந்த கோபம் உங்க மனசுல இருந்தா உங்க வாழ்க்கையே தின்னும். விட்டுடுங்க அந்த கோபத்தை. அவள் குரல் மென்மையாக. அப்பா இறக்குறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி உங்களை பார்க்கணும்னு சொல்லி இருந்தாரு. நீங்க போகல. ஆனா இப்ப அவர் இல்ல. நீங்க போய் பாருங்க. இல்லைன்னா ஒரு நாள் இதுக்காக நீங்க தான் வருத்தப்படுவீங்க. அர்ஜுன் திடீரென எழுந்தான். அவன் கண்களில் தாங்க முடியாத துன்பம், மனதில் பல வருடங்களாக அடக்கி வைத்த கோபம். என்னடி உளறிக்கிட்டு இருக்க? அவர் எனக்கு என்ன பண்ணியிருக்காரு தெரியுமா உனக்கு? நான் 5 வயசு இருந்தப்ப அவர் என்னைய விட்டுட்டு போயிட்டாரு. 25 வருஷமா அவர் முகமே நான் பார்க்கல. திடீர்னு சாக போறேன், பார்க்கணும்னு சொல்றாரு. அதுக்கு நான் போய் ஏன் பார்க்கணும்? அவர் உயிரோடு இருக்கும்போது எனக்கு பாசம் காட்டல. ஆனா நான் அவர் இறந்ததுக்கு அப்புறம் பாசம் காட்டணுமா? அவர் உயிரோடு இருந்தா நீங்க கோபப்படலாம் அர்ஜுன். ஆனா அவர் இப்ப இல்லை.
நீங்கள் கோபம் காட்டினாலும் அவருக்கு அது தெரியாது. ஆனால் அந்த கோபம் உங்கள் மனசுக்குள்ளே மட்டும் இருக்கும். அது உங்கள் சுமையாக மாறிடும். அர்ஜுன் காயத்ரியின் சொற்களை இதுவரை ஒருபோதும் இப்படி பொறுமையுடன் கேட்டு பார்த்ததில்லை. சுவாசம் எடுத்து மனதில் எழுந்த குழப்பங்களை அடக்கி கொண்டான். பின்னர் மெதுவாக, சரி, நான் என் அப்பாவை போய் பார்க்கிறேன் என்றான். சரி, மெதுவாக கேட்டால், நானும் வாரேன் அர்ஜுன். அர்ஜுனின் குரல் திடீரென கடுமையாயிற்று. நீ எதுக்குடி வரணும்? இங்கே பாரு, உனக்கு எனக்கும் கல்யாணம் ஆனது என் குடும்பத்துக்கு ஒருத்தருக்கும் தெரியாது. நான் சொல்லவும் விரும்பலை. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியுது அர்ஜுன். ஆனால் நான் யாரோ மாதிரி அமைதியாக நின்றுட்டு வார். யாரிடமும் பேச மாட்டேன் ப்ளீஸ் என்றாள். அவளது குரலில் இருந்த மெல்லிய தாழ்மையும் அன்பும். சரி என்றான் எளிதாக. நிமிடங்களில் இருவரும் வீட்டின் வாசலை விட்டு வெளியே வந்தனர். அந்த மாலை கார் மெதுவாக நகர்ந்தது. சென்னையில் இருந்து மும்பைக்கான விமானத்தை பிடிக்க. மும்பையின் இரவு, ஒரு துளி அமைதி, 1000 நினைவுகள். கார் மெதுவாக நகர்ந்தது. சில நிமிடங்களில் கார் ஒரு பெரிய சாலையை தாண்டி வலப்புறத்தில் திரும்பியது. பக்கம் ஒரு உயரமான கருப்பு இரும்பு கதவு தென்பட்டது. அந்த கதவின் மீது பொன்மயமாக பொறிக்கப்பட்டிருந்த எழுத்துக்கள், திவாகர் மாளிகை. அதுதான் அவன் சிறுவயது வீடு. அவன் 5 வயதில் கடைசியாக பார்த்த அந்த மாளிகை. மாளிகை இன்னும் முன்பு போலவே பிரம்மாண்டமாகவே இருந்தது. இது உங்க வீடா? காயத்ரி மெதுவாக கேட்டாள். 5 வயது வரைக்கும் இங்கே தான் இருந்தேன். அதுக்கப்புறம் ஹாஸ்டல் தான் என் வீடு. அந்த நேரத்தில் மாளிகையின் கதவு மெதுவாக திறந்தது. உள்ளே இருந்து வந்த ஒரு வயதான மனிதர், வெள்ளை முடியுடன், நடுங்கும் கைகளுடன், கண்களில் நீர் மிதந்தபடி. அர்ஜுன் தம்பி, நீங்களா வந்தது என்றார். தலை குனிந்து ஒரு சொல்லும் பேசாமல் வாசலை கடந்து உள்ளே சென்றான். 5 வயதில் தாய் தந்தையை காணவில்லை. தந்தை திவாகர் வேறொரு பெண்ணுடன் தொடர்பு வைத்து விட்டார். அதற்கு பிறகு அவன் தாய் கவிதா அந்த அரண்மனையை விட்டு வெளியே சென்றார். 5 வயது வரை அவன் தாய் தந்தையுடன் சந்தோஷமாக இருந்த அரண்மனை இது. திவாகர் இறக்கும் முன் மனதில் குற்ற உணர்வு கொண்டு இருந்தார். அதனால்தான் அருண் மூலம் அர்ஜுனை கூப்பிட்டார். திவாகர் தன் கல்லூரி தோழியான ஆனந்தியை 2ஆம் திருமணம் செய்து கொண்டார். ஆனந்திக்கு திவாகர் ஏற்கனவே திருமணம் ஆனது தெரியாது. ஆனந்தி அருணை பெற்றெடுத்தார். ஆனந்தி நல்ல மனப்பான்மை உடையவள். அருணுக்கு இப்போது 27 வயது. வழக்கறிஞராக படித்து ஏழைகளின் நீதிக்காக போராடுவதில் அவனுக்கு ஒரு மகிழ்ச்சி. அவன் தாயின் பாசத்தையும் தந்தையின் பாசத்தையும் மதிக்க தெரிந்தவன். அருண் தற்போது தந்தை திவாகரின் பிசினஸையும் கவனித்து வருகிறார். அவனுக்கு 3 வயது மகளும் இருக்கிறாள். பெயர் அபிராமி. மனைவி உடல்நலம் சரியில்லாமல் 1 வருடத்திற்கு முன்பு இறந்தார். அர்ஜுன் தன் தந்தையின் பிசினஸில் தலையிடாமல் தனக்கே சென்னையில் தனியாக ஒரு பிசினஸை உருவாக்கி வாழ்ந்தான். காயத்ரி வெளியே நின்றாள். அர்ஜுன் மட்டும் உள்ளே நுழைந்தான். அர்ஜுனின் முகம் தந்தை திவாகரின் முகத்தை போல் இருந்ததால் கூட்டம் தானாகவே வழிவிட்டது. தந்தையின் உடலின் அருகே சென்றான். வெள்ளை துணியால் மூடப்பட்ட அந்த முகம். ஒரு நொடி நின்றான். எந்த உணர்வும் வெளிப்படவில்லை. சமயத்தில் மென்மையான நடை போட்டு அருண் அர்ஜுனின் முன் வந்தான். அவன் மெதுவாக கையை நீட்டி அமைதியான குரலில் சொன்னான், நான் அருண். நம்ம 2 பேரும் அண்ணன் தம்பி. அர்ஜுன் திடீரென தலையை தூக்கி அவனை பார்த்தான். கையை உயர்த்தி அருணை தடுத்தான். என்ன சொல்ற? அண்ணன் தம்பி? அண்ணன் தம்பினா யாருன்னு தெரியுமா? ஒன்னா வளர்ந்துருக்கணும், ஒரே வயிற்றில் பிறந்திருக்கணும், ஒரே தட்டில் சாப்பிட்டு இருக்கணும். ஆனா நம்ம வாழ்க்கை அப்படி இல்லை. என் அம்மாவும் அப்பாவும் என்னை 5 வயசுல ஹாஸ்டல்ல விட்டுட்டு போயிட்டாங்க. அதிலிருந்து நான் எந்த உறவுகளையும் நம்புறதே கிடையாது. எந்த சொந்தமும் எனக்கு கிடையாது. மெதுவாக சொன்னான். ஒருவேளை அப்படி இருந்திருக்கலாம். ஆனால் இனிமே மாற்றிக்கலாமே. உங்க அம்மாவும் இங்க இருக்காங்க. அவங்க உங்ககிட்ட பேச ஆசைப்படுறாங்க. இந்த சொல்லை கேட்டதும் அர்ஜுனின் முகம் சற்று கடினமானது. அவன் சிரித்து விட்டான். என் அம்மாவா? அவங்க தான் என்னை ஹாஸ்டல்ல விட்டவங்க. உங்க அப்பா மாதிரி இருக்கேன்னு சொல்லி என் முகத்தையே பார்க்க பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்க. இப்ப என்னை பார்க்க ஆசைப்படுறாங்களா? எப்படி முடியும்? ஹெல்மெட், மாஸ்க் ஏதாவது போட்டு தானே வரணும். இப்போ என் அப்பா இறந்ததுக்கு பிறகு என் அம்மா இங்கே வந்திருக்காங்கன்னு சொல்கிற. அவங்களால எப்படி முடியும் உன் அப்பா முகத்தையும் என் முகத்தையும் பார்க்க? அவனது குரல் மண்டபத்தை நிரப்பியது. அந்த சத்தம் கேட்டு கூட்டத்தில் சிலர் பின்வாங்கினர். அந்த நேரத்தில் மண்டபத்தின் ஓரத்தில் நின்றிருந்த கவிதா, அர்ஜுனின் தாய், கண்ணீரை துடைத்து கொண்டாள். அவளது கையில் நடுக்கம். ஆனால் அவளது பார்வை முழுவதும் மகனின் மீதுதான். அர்ஜுன் கவிதாவை பார்த்ததும் முகத்தை திருப்பி கொண்டான். நான் என் அப்பாவை பார்க்க வந்திருக்கேன்னு சொல்ல மாட்டேன். பிஸ்னஸ்மேன் திவாகரை பார்க்க வந்திருக்கேன், அவ்வளவுதான். அடுத்த நாள் காலை மாளிகை முழுவதும் ஒரு அமைதியில் மூழ்கி இருந்தது. திவாகரின் இறுதிச் சடங்குகள் முடிந்துவிட்டன. அந்த மாளிகையில் அர்ஜுனின் உறவினர்கள் மட்டும் நின்றிருந்தனர். அர்ஜுன் தனியாக ஒரு நாற்காலியில் அமர்ந்திருந்தான். யாரும் அவன் அருகே வரவில்லை. வீட்டின் உள்ளே அர்ஜுன் முன் அருண் மெதுவாக வந்து நின்றான். அருண் முகத்தில் ஒரு தயக்கம். அண்ணா, இங்க பாருங்க என்று ஆரம்பித்தான் அவன் மெதுவாக. அப்பா இந்த வீட்டை முழுவதையும் உங்கள் பேரில் எழுதியிருக்காங்க. பிஸ்னஸில் கூட பெரிய பங்கு உங்களுக்கு தான் தந்திருக்காங்க. உங்களுக்கு பிஸ்னஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்கிற மாதிரி எழுதியிருக்காங்க. அர்ஜுன் சென்னையில் தங்குவது திவாகருக்கு விருப்பம் இல்லை. அர்ஜுனை தனியாக விட்ட குற்ற உணர்வு. அதற்காக மெல்லிய மன்னிப்பு போல அரண்மனையை மகனின் பெயரில் எழுதியிருந்தார். அர்ஜுன் திடீரென குரலை உயர்த்தினான். அருண், எத்தனை தடவை சொன்னாலும் உனக்கு புரியாதா? இந்த வீடு, இந்த சொத்து எதுவும் எனக்கு வேண்டாம். உங்க உறவுகளும் வேண்டாம். அருண் மென்மையான குரலில், அண்ணா சரி, இந்த வீட்டோட சாவியை நான் கவிதா ஆண்டி கிட்ட கொடுக்கறேன். எனக்கும் உங்க பொருள் எதுவும் தேவையில்லை. மண்டபம் முழுவதும் சில நொடிகள் அமைதியில் மூழ்கியது.
அப்பொழுது மேல்தளத்திலிருந்து மெதுவாக படிகளை இறங்கியவள் 3 வயது அபிராமி, அருணின் மகள். இன்னும் தூக்கத்தின் மயக்கத்தில் இருந்த அவள் மெல்ல அர்ஜுனை நோக்கி நடந்தாள். சிறிய குரலில் அப்பா என்றாள். அர்ஜுனும் அருணும் ஒரே உயரம், ஒரே உடலமைப்பில் இருந்தார்கள். இருவரின் முகத்திலும் வேறுபாடு இருந்தது. சிறுமி முகத்தை பார்க்கவில்லை. அவனை நோக்கி வந்து சிறிய கைகளை நீட்டினாள். குழந்தையின் முகத்தில் தூக்கத்துடன் கலந்திருந்த சிரிப்பு, சிரிப்பில் இருந்த நம்பிக்கை. அப்பா என்னை தூக்குவார். வீட்டில் இருந்தவர்கள் அந்த காட்சியை பார்த்தபோது அவர்கள் மனதில் ஒரே எண்ணம், அர்ஜுன் அந்த குழந்தையை தூக்கினால் எவ்வளவு அழகாக இருக்கும். அர்ஜுன் ஒரு அடி கூட முன்னே எடுக்காமல் திடமாக சொன்னான், நான் உன் அப்பா இல்லை. அர்ஜுன் தன் அருகே வந்திருந்த சிறுமியை மெதுவாக தள்ளி வைத்து திரும்பி செல்ல முயன்றான். அபிராமியின் கண்கள் ஈரமாயின. அவள் உதடுகள் நடுங்கின. மெல்ல அவள் அழத் தொடங்கினாள். அதே சமயம் அருண் விரைந்து வந்து அவளை தழுவி கொண்டான். அவளது முகத்தை தன் தோளில் சாய்த்தபடி மெதுவாக சொன்னான், அப்பா இங்க இருக்கேன் அபி குட்டி, அழாதே. இந்த வார்த்தையை கேட்ட அபிராமி நிம்மதியடைந்தாள். காயத்ரி மணியை பார்த்து கொண்டு நீச்சல் குளத்தின் அருகே அமைதியாக அமர்ந்திருந்தாள். அது சாதாரண நீச்சல் குளம் அல்ல. 3 மீட்டர் ஆழமுள்ள மாளிகையின் பெருமையை பிரதிபலிக்கும் நீல கண்ணாடி போல் இருந்தது. அந்த இடத்தில் அபிராமி பந்தை கையில் வைத்துக்கொண்டு தன்னுடைய சிறிய உலகத்தில் மூழ்கி விளையாடி கொண்டிருந்தாள். பந்து உருண்டு குளத்தின் அருகே சென்றது. அபிராமி அதை எடுக்க ஓடி ஒரு அடி கூட நின்று சிந்திக்கவில்லை. ஒரு தவறான நகர்வில் அவள் குளத்தின் உள்ளே விழுந்து விட்டாள். அம்மா என்று ஒரு திடீர் குரல் குளத்தின் அடியில் இருந்து எழுந்தது. காயத்ரியின் கைகள் நடுங்கின. அவள் எழுந்து ஓடினாள். அவளுக்கு நீச்சல் தெரியாது. ஆனால் குழந்தை மூழ்கி கொண்டிருக்கிறது. யாரை கூப்பிடுவது என்று அவள் உள்ளத்தில் கேள்வி எழுந்தது. பொழுது காப்பாற்றாவிட்டால் குழந்தைக்கு என்ற எண்ணமே காயத்ரியை நடுங்க வைத்தது. காயத்ரி நீச்சல் குளத்தில் குதித்தாள். ஆனால் மனதில் ஒரே எண்ணம் ஓடியது, அபிராமியை காப்பாற்றணும். குளத்தின் நடுவில் சிறிய உடல் தத்தளித்து கொண்டிருந்தது. காயத்ரி அவளை தன் மார்பில் சேர்த்தாள். அம்மா அம்மா என்று அபிராமி அழுதபோது, அம்மா இருக்கேன், பயப்படாதே. காயத்ரி குழந்தையை மார்பில் பிடித்தபடி கரையை நோக்கி செல்ல முயன்றாள். ஆனால் உடல் கனமானது. நீர் அவளது கால்களை இழுத்தது. மூச்சு திணறியது. காயத்ரி குழந்தையை தன் தோளுக்கு மேல் தூக்கி வைத்து, மூச்சு விடு பாப்பா என்றாள். அருண் முக்கிய நீதிமன்ற வேலையை முடித்து வீடு திரும்பியதும் காரை நிறுத்தி நடந்து வந்தபோது ஒருவேளை அமைதியை உடைத்த ஒரு பெண்ணின் கூச்சல் நீச்சல் குளத்தில் இருந்து கேட்கப்பட்டது. குரலில் பயமும் அச்சமும் கலந்திருந்தது. அருண் உடனே விரைந்தான். நீச்சல் குளத்தின் அருகே சென்றபோது மனதில் யோசிக்காமல் அருண் குதித்து குளத்தின் உள்ளே சென்றான். முதலில் சிறுமி அபிராமியை கவனமாக கையில் பிடித்து வெளியே கொண்டு வந்தான். பிறகு மீண்டும் குதித்து சோர்வாக மூச்சு திணறியபடி இருந்த காயத்ரியை கவனமாக கையில் தூக்கி கொண்டு வெளியே வந்தான். அரண்மனையில் உள்ள அனைவரும் நீச்சல் குளத்தின் முன் வரிசையாக நின்றனர். அருண் காயத்ரியை பாதுகாப்பாக வெளியே கொண்டு வந்ததும் அந்த நேரத்தில் அர்ஜுன் வெளியே வந்து அந்த காட்சியை பார்த்தான். காயத்ரியை பார்த்ததும் கோபம் அவனது உள்ளத்தை நிரப்பியது. இந்த வீட்டில் யாரிடமும் அறிமுகம் செய்யக்கூடாது என்று சொல்லி அவளை இங்கு கொண்டு வந்தேன். நீச்சல் தெரியாதவள் குழந்தையை காப்பாற்றுவது எப்படி? நான் இருக்கும்போது அவள் ஏன் காப்பாற்ற வேண்டும்? அதே நேரத்தில் காயத்ரி வெள்ளை சேலை அணிந்து நீச்சல் குளத்தில் குதித்தாள். நீரில் இருந்து வெளியே வந்தவுடன் சேலை தண்ணீரால் ஈரமாகி அவளின் இயல்பான உருவங்களை காட்சிப்படுத்தியது. காயத்ரி உடனே அதை பார்த்து கைகளை கொண்டு முன்னிலையில் உடலை மறைக்க முயன்றாள். அதை கவனித்த அருண் உடனே தன்னுடைய கருப்பு நிற கோட்டை கலற்றி காயத்ரியிடம் வழங்கினான். காயத்ரி அதை சேலைக்கு மேல் அணிந்தாள். காயத்ரி அருணை பார்த்து தேங்க்ஸ் என்றாள். அருண் அமைதியான குரலில் அபிராமியை கையில் தூக்கி கொண்டு காயத்ரியிடம் நான் தான் தேங்க்ஸ் சொல்லணும் என்றான். இது என் பொண்ணு அபிராமி என்று அறிமுகம் செய்தான். பின்னர் மெதுவாக கூறினான், என் பெயர் அருண், நான் வக்கீலா இருக்கேன். வீட்டில் உள்ள உறவினர்கள் மட்டும் அந்த இடத்தில் இருந்தன. வெளியாட்கள் யாரும் இல்லை. திவாகரின் உறவுமுறை பெண். நீ யாருமா? திவாகரை எப்படி தெரியும் என்று கேட்டாள். அதன் பிறகு மற்றவர்களும் காயத்ரியை பார்த்து இந்த பெண் யாரு என்று விசாரித்தனர். காயத்ரி தயங்கியவாறு நின்றாள். மனதில் குழப்பமும் பதற்றமும் இருந்தது. அர்ஜுனின் மனைவி என்று யாரிடமும் அறிமுகப்படுத்தக்கூடாது என்ற உறுதியில் அவள் நின்றாள். அருண் காயத்ரியின் அமைதியையும் உறவினர்களின் உரையாடலையும் கவனித்து மென்மையாக சொன்னான், இவங்க என்னோட ஃப்ரெண்ட் அர்ச்சனா என்று அவளை கண்களால் வழிகாட்டினான். அர்ஜுனின் கண்கள் காயத்ரியின் மீது இருந்தன. ஒரு நொடி அவள் முகத்தை கண்ணோட்டமாக பார்த்து அமைதியான கையசைவால் வெளியே வரும்படி சைகை செய்தான். அந்த சைகையின் அர்த்தத்தை உடனே உணர்ந்த காயத்ரி மெதுவாக எழுந்து யாரையும் நோக்காமல் வீட்டு வாசலை தாண்டி வெளியே வந்தாள். வெளியே நின்ற அருண் அவளை பார்த்ததும் மென்மையான குரலில் கேட்டான், உங்க வீட்டுக்கு கொண்டு போய் விடலாமா? இன்னும் ஏதாவது உதவி வேண்டுமா? என் பொண்ணு எனக்கு ரொம்ப முக்கியம். அவளோட உயிரை நீங்க காப்பாத்திருக்கீங்க. காயத்ரி மெதுவாக, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நானே போயிடுவேன். அருண் மென்மையாக தலையாட்டினான். சரி, பார்த்து போங்க என்று மெதுவாக சொன்னான். அர்ஜுன் சென்னையிலிருந்து விமானத்தில் பயணம் செய்த போது எந்த குரலும் கொடுக்கவில்லை. சென்னையின் பாதையில் காரில் ஏறி வீட்டை நோக்கி சென்ற போதுதான் அவன் வாயை திறந்தான். உனக்கு நீச்சல் தெரியுமா? நீ எதுக்காக ஸ்விம்மிங் பூல்ல விழுந்த? அவன் கோபமாக கேட்டான். அந்த குழந்தை நீச்சல் குளத்தில் தெரியாம விழுந்தது, அதனால் தான் நான்
நான் விழுந்தேன். நீச்சல் தெரிந்த ஒருவரை கூப்பிட்டு எச்சரிக்க வேண்டியதுதான். ஆனால் நீ அப்படி செய்யல. அந்த நேரத்தில் நீ என்ன பண்ணன? அந்த வீட்டில் நீ என்னோட மனைவி என்று யாரிடமும் சொல்ல மாட்டேன்னு நான் சொல்லி இருந்தேன். அதனால தான் நீ நீச்சல் குளத்தின் உள்ளே குதிச்சு என் வாயை திறக்க வைக்கணும்னு நினைச்சு இருக்க என்று கோபமாகவும் சத்தமாகவும் கூறினான். காயத்ரி வேகமாக, எனக்கு ஒன்றும் அந்த மாதிரி ஆசை இல்லை. அங்கே இருந்தவங்க எல்லாரும் நீ யாருன்னு கேட்டப்ப கூட நான் வாயவே திறக்கல. அர்ஜுன் கோபமாக, அதுவும் உன்னுடைய பிளான் தான் என்றான். காயத்ரி, எந்த இடத்துல இருந்தாலும் ஒரு குழந்தை ஸ்விம்மிங் பூல்ல விழுந்து உயிருக்கு போராட்டிக்கிட்டு இருந்தா நான் அந்த குழந்தையை காப்பாத்த இப்ப மட்டும் இல்லை, இனிமையும் அப்படி நடந்தாலும் நான் அப்படித்தான் செய்வேன். காயத்ரியின் பதிலால் இன்னும் கொந்தளித்தான். அர்ஜுனின் கார் மெதுவாக வீட்டின் வாசலில் நின்றது. காயத்ரி கதவை திறந்து இறங்க நினைத்தவுடன் அர்ஜுன் திடீரென தனது டிரைவர் சீட்டில் இருந்து இறங்கி வந்து அவளுக்காக கதவை திறந்தான். அந்த செயல் அவளுக்கு புதிதாக இருந்தது. அர்ஜுன் இப்படி செய்வாரா என்று அவள் மனதில் சிறிய வியப்புடன் நினைத்தாள். அவள் கால் தரையில் பதியும் முன்னே அர்ஜுன் திடீரென அவளை தன் கரங்களில் தூக்கி கொண்டான். அர்ஜுன், என்ன பண்றீங்க, விடுங்க என்று காயத்ரி திணறிய குரலில் சொன்னாள். அர்ஜுனின் கண்கள் நேராக அவளை நோக்கின. அவன் முகத்தில் சிரிப்பு இருந்தது. கோபம் மறைந்திருந்தது. அவன் ஒரு கையால் அவளை தழுவியபடி மற்ற கையால் அவள் முகத்தை வருடினான். அந்த தொடுதல் வெளியில் ரொமான்ஸ் போல் தோன்றினாலும் காயத்ரிக்கு அது ஒரு புயலின் முன் வீசும் காற்றாய் உணரப்பட்டது. காயத்ரியின் மனதில் ஒரு உறுதி வந்தது. இவன் இப்ப நடிக்கிறான். இவன் மனசுக்குள் கோபம் இருக்கு, எனக்கு தெரியும். அர்ஜுனின் கண்கள் திடீரென மாறின. ஒரு நொடி அவன் கால்கள் நீச்சல் குளத்தை நோக்கி நகர்ந்தன. காயத்ரி இன்னும் தப்பிக்க முயலும் முன் ஒரு திடீர் அசைவில் அவளை நீச்சல் குளத்தின் உள்ளே தூக்கி வீசினான். அர்ஜுன், ப்ளீஸ் என்னை வெளியே எடுங்க, எனக்கு நீச்சல் தெரியாது என்று காயத்ரி கத்தினாள். நீ தானே சொன்ன, எத்தனை தடவை குழந்தைகள் நீச்சல் குளத்தில் விழுந்தாலும் காப்பாத்துவேன் என்று. அவன் சுருக்கமான குரலில், அப்போ முதல்ல நீச்சல் கற்றுக்கணும் இல்லையா? நீச்சல் கற்றுக்கிட்டு இந்த நீச்சல் குளத்தில் இருந்து வெளியே வா என்று திரும்பி நடந்து சென்றான். அவன் வீட்டின் கதவை மூடி உள்ளே சென்றான். காயத்ரி நீச்சல் குளத்தின் குளிர்ந்த நீரில் துடித்தபடி நடுங்கி கத்தினாள். அர்ஜுன், ப்ளீஸ் என்னை வெளியே எடுங்க, எனக்கு நீச்சல் தெரியாது. ஆனால் வீட்டின் உள்ளே அமர்ந்திருந்த அர்ஜுன் அவளது குரலை கேட்டு சிரித்து கொண்டிருந்தான். அவன் தன் கையால் தயாரித்த உணவை முன்பாக வைத்து மெதுவாக சாப்பிட ஆரம்பித்தான். அப்போதுதான் அர்ஜுன் மெதுவாக தன் நாற்காலியில் இருந்து எழுந்தான். தட்டில் இருந்த கடைசி துண்டு ரொட்டியையும் எடுத்துக்கொண்டு வாயில் போட்டான். பிறகு ஒரு சிறிய கண்ணாடி நீரை குடித்து தன் சட்டையின் கைமடக்கை சரி செய்தான். நேரம் கடந்து சென்றது. 1 மணி 2 மணி. அவனது அடிகள் மெதுவாக ஒலித்தன. அவள் இன்னும் குளத்தில் இருந்தாள். முகத்தில் சோர்வும் கண்களில் பயமும் கலர்ந்திருந்தது. ஆனால் அவள் அவனை பார்த்ததும் உடனே குரலை உயர்த்தினாள். இப்பதான் வந்தீங்களா? என்ன பைத்தியமா இருக்கீங்க? எனக்கு குளிராகுது, என்னை வெளியே எடுங்க. அவன் மெதுவாக சிரித்தான். நீச்சல் தெரியாது என்கிற நீ இன்னும் தண்ணீரில் மிதக்கிறேனா? எனக்கு ஆச்சரியமா இருக்கு என்றான், அவளது அச்சத்தை கிண்டலாக மாற்றியபடி. அர்ஜுன், இது ஜோக்கா இல்லை, நீ உண்மையிலேயே பைத்தியக்காரன். அர்ஜுன் திடீரென நீச்சல் குளத்துக்குள் குதித்தான். அதை பார்த்த காயத்ரி ஒரு நிமிடம் நிம்மதி அடைந்தாள். அப்பாடா, இப்பவாது காப்பாற்ற வந்துட்டானே பைத்தியக்காரன் என்று மனதுக்குள் மெல்ல திட்டிக் கொண்டாள். ஆனால் அடுத்த நொடியில் அவள் முகத்தில் இருந்த நிம்மதி மறைந்தது. அர்ஜுன் அவளை காப்பாற்ற வரவில்லை. அவன் சும்மா தண்ணீரில் அமைதியாக நின்று, காயத்ரி இதை பார், காலால் இப்படி தள்ளணும், கையால் இப்படி அசைக்கணும், அப்பதான் மேலே வர முடியும் என்று சுருக்கமாக கற்றுக் கொடுக்க தொடங்கினான். அவள் கண்களில் அதிர்ச்சி, கோபம், பயம் எல்லாம் இருந்தது. ஆனால் அர்ஜுனின் மனதில் வேறொரு சிந்தனை ஓடியது. அவன் நம்பிக்கை. ஒருவர் பசியால் இருந்தால் அவனுக்கு மீனை கொடுப்பதை விட அவனுக்கு மீன் பிடிக்க கற்றுக் கொடுத்தால் தான் அவன் வாழ முடியும். அதே எண்ணம் அவனது வியாபாரத்திலும் வெற்றியை தந்தது. காயத்ரி பசியில் திணறியும் தண்ணீரில் மூச்சு திணறியும் அவனது சொற்களை நினைத்து கால்களால் தண்ணீரை தள்ளி மேலே வர முயன்றாள். பொதுவாக அவளது அசைவுகள் மாறின. அவள் தன்னைத்தானே தாங்கிக் கொள்ள தொடங்கினாள். மேலே வர முயன்ற போது அர்ஜுன் அருகே வந்து அவள் தோளை தொட்டான். அது அவளுக்கு வெறுப்பாக இருந்தது. அவன் அவளை மெதுவாக தூக்கி கையை அவளது பின்னால் வைத்து வழிகாட்டினான். அர்ஜுன் நீச்சல் குளத்தில் காயத்ரிக்கு கற்றுக் கொடுத்த பின் அவள் நேரம் கடந்து வெளியே வந்தபோது அவளது கண்களில் சோர்வு, பசி, கோபம் அனைத்தும் கலந்திருந்தது. கிட்டத்தட்ட 6 மணி நேரம் நீரில் போராடிய அவளுக்கு உடல் அதிர்ச்சி அடைந்திருந்தது. அவளது மனதில் ஒரே எண்ணம் மட்டும் இருந்தது, இவனோடு நான் வாழ முடியாது, இது மிகவும் கடுமையானது, என்னால் இனிமேலும் சகிக்க முடியாது. அர்ஜுன் காயத்ரி அருகே வந்தபோது கோபத்தில் அவள் அவன் சட்டையை பிடித்து, என்னை ஏன் இப்படி கஷ்டப்படுத்துறீங்க என்று கத்தினாள். காயத்ரி மயங்கி விழுந்தாள். அடுத்த நொடியே அவள் கைகள் தளர்ந்து விழுந்ததை பார்த்த அர்ஜுன் அவளை தழுவிக்கொண்டு அவசரமாக உள்ளே ஓடினான். படுக்கையில் மெதுவாக அவளை படுக்க வைத்தான். காயத்ரி, காயத்ரி என்று அவன் மெதுவாக அழைத்தான். ஆனால் எந்த பதிலும் இல்லை. அவன் கைகள் நடுங்கியபடி மொபைலை எடுத்தான். டாக்டருக்கு அவசரமாக அழைத்தான். 2 நிமிடங்களில் டாக்டர் வந்தார். பயப்பட வேண்டாம், சோர்வும் பசியும் தான் காரணம். உடலில் வெப்பம் ஏறி இருக்கிறது, இவங்களுக்கு நல்ல ஓய்வு தேவை. சில மாத்திரைகளை எழுதினார். ஊசியை போட்டுவிட்டு இரவு முழுக்க கவனமாயிருங்கள், காய்ச்சல் குறையும் என்று கூறி சென்றார். டாக்டர் வெளியேறியதும் அர்ஜுன் அவளது அருகில் அமர்ந்தான். அவளது நெற்றியில் வெப்பம் பரவி இருந்தது. அவன் மெதுவாக ஈரமான துணியால் துடைத்தான்.
அடுத்த நாள் காலை மணி 10. காயத்ரி மெதுவாக விழித்தாள். உடல்நிலை சற்று சரியாகி இருந்தது. அவளை பார்த்து அர்ஜுன், உனக்கு சாப்பாடு டேபிளில் செஞ்சு வச்சிருக்கேன் என்று ஒரு வார்த்தை மட்டும் சொன்னான். காயத்ரி அமைதியாக தலையசைத்தாள். அர்ஜுனின் மனதில் இன்னும் கோபம். நீச்சல் கற்றுக் கொடுத்தா என்னையே சட்டையை பிடிக்கிற என்ற எண்ணம் அவனை விட்டு போகவில்லை. சாயங்காலம் அர்ஜுன் வெளியே போகலாம் என்றான். எங்கே? காயத்ரி கேட்டாள். அவன் பதில் சொல்லாமல் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு அழைத்துச் சென்றான். அங்கு அர்ஜுன் அவளை ஒரு பெண் டாக்டரிடம் அறிமுகப்படுத்தினான். இவள்தான் என்னோட ஒய்ஃப். டாக்டர் காயத்ரியை பார்த்ததும் தேவையான மாத்திரைகளை எழுதி கொடுத்தார். காயத்ரி ஆச்சரியமாக கேட்டாள், இது என்ன மாத்திரை? இது உங்களை கர்ப்பமாக்க உதவும் மாத்திரை. காலை இரவு 2 நேரங்களிலும் சாப்பிட வேண்டும். வீட்டிற்கு வந்த காயத்ரி சோபாவில் அமைதியாக அமர்ந்திருந்தாள். அவள் கையில் இருந்த மாத்திரையை நீண்ட நேரம் பார்த்தாள். அந்த சிறிய மாத்திரை அவளது வாழ்க்கையின் இன்னொரு சிறை போல் தோன்றியது. நான் ஏற்கனவே இவன் கிட்ட படும் துன்பம் போதாதா என்று மனதில் சொல்லி கொண்டாள். இப்போ ஒரு குழந்தை பிறந்தா அவனும் கஷ்டம்தான் அனுபவிக்க வேண்டியிருக்கும். ஒருவேளை குழந்தை பிறந்தால் கல்லூரிக்கு போகும் வாய்ப்பே இல்லாமல் போய்விடும். இதுவாக எழுந்த காயத்ரி மாத்திரையை பார்த்தால். ஒரு நிமிடம் தயங்கினாள். பின்னர் ஆழ்ந்த சுவாசம் விட்டு அதை எடுத்து குப்பை தொட்டியில் போட்டு விட்டாள். காயத்ரி அமைதியாக நின்றிருந்தாள். அவளை நெருங்கி வந்தான் அர்ஜுன். அவனது மூச்சு அவளது முகத்தை தழுவும் தூரம். அவன் கரம் மெதுவாக அவளது இடையில் படிந்தது. தன்னை நோக்கி இழுத்தான். விடுங்க, உடம்பு சரியில்லை, காய்ச்சல் மாதிரி இருக்கு என்று மெதுவாக சொன்னாள் காயத்ரி. அவளது வார்த்தைகளை பொருட்படுத்தாமல் அர்ஜுன் மீண்டும் அவளை நெருங்கி கொண்டான். அவளது உடல் அவனது மார்பில் சாய்ந்தது. டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு கேட்டியா? நம்ம 2 பேரும் சேர்ந்து இருக்கணும்னு சொன்னாங்க என்றான். ஆனா என்று சொல்ல முயன்றவளுக்கு திடீரென இருமல் வந்தது. சளி பிடிச்சிருக்கு, இன்னைக்கு முடியாது, நாளைக்கு பார்ப்போம் என்று மெதுவாக பேசிக்கொண்டே அவள் படுக்கையில் இருந்து எழுந்தாள். அவளது சோர்வான முகத்தை பார்த்தவன் ஒரு நிமிடம் அமைதியாக நின்றான். நேற்று அவள் இருந்த உடல்நிலையை நினைத்து சரி என்றான். அடுத்த நாள் காலை காயத்ரி சமையல் செய்து கொண்டிருந்தாள். அந்த நேரத்தில் வீட்டு கதவு தட்டும் சத்தம் கேட்கப்பட்டது. அங்கு அவளது கல்லூரி தோழி ரோஜா வந்திருந்தாள். ரோஜாவின் கையில் சில கல்யாண பத்திரிகைகள் இருந்தன. ரோஜா கல்யாணம் செய்ய உள்ள பையனும் நின்றிருந்தான். காயத்ரி ரோஜாவை காணும் போது உள்ளே ஒரு சந்தோஷம் பரவியது. அவள் விரைவாக ரோஜாவை அணைத்து வரவேற்றாள். அப்போது அர்ஜுன் காயத்ரி செயலை பார்த்து கொண்டு மெதுவாக கீழே வந்தான். அர்ஜுன் கீழே வந்ததும் காயத்ரி ரோஜாவையும் அவள் திருமணம் செய்ய போகும் பையனையும் அறிமுகம் செய்தாள். 4 பேரும் சோபாவில் அமர்ந்து கொண்டு மெதுவாக பேச ஆரம்பித்தனர். ரோஜா முதலில் குரல் கொடுத்தாள். காயத்ரி, நீ இல்லாம நான் படிக்க முடியல. நீ தான் எப்பொழுதும் ஃபர்ஸ்ட் மார்க் எடுப்பது. அர்ஜுன் காயத்ரியின் பதிலால் இன்னும் கொந்தளித்தான். நீ காலேஜ் வரலைனோன்னு எனக்கு முடியல, சீக்கிரமா வா. காயத்ரி திடீரென ரோஜாவிடம் கூறினாள். கல்யாணம்னு சொல்ற, படிப்பெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கல்யாணம்னு சொன்ன. ரோஜா சிரித்து பதிலளித்தாள். நீயும் தான் அப்படி சொன்ன. நீ கல்யாணம் பண்ணிக்கலையா? ரோஜா தொடர்ந்தாள். உனக்கே நல்லா தெரியும், என் அம்மா சம்பாதிச்சுதான் என் குடும்பம் நடக்குது. என் தங்கையும் என்னையும் கூட படிக்க வைக்கணும். அம்மா ரொம்ப சிரமப்படுறாங்க. அதனால ரமேஷ் படிக்க வைக்கிறேன்னு சொன்னாரு. ஆனா அம்மா காசு வாங்க மறுக்கிறாங்க. அதனால தான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம். என் படிப்பு மேல ரொம்பவே அக்கறை. இப்போ கூட கல்யாணம் லீவ்ல தான் நடக்குது. ரோஜாவை படிக்க வைப்பதற்காக ரமேஷ் கல்யாணம் செய்கிறார். அர்ஜுன் கல்யாணம் முடிந்தவுடன் என் படிப்பை நிறுத்திவிட்டான் என்று நினைத்த காயத்ரிக்கு கோபம் எழுந்தது. அதே நேரத்தில் ரமேஷ் ரோஜாவின் கையை மெதுவாக பிடித்து சொன்னான். உன்னை மட்டும் காதலிக்கவில்லை, உன் கனவுகளையும் காதலிக்கிறேன். அவர்கள் இருவரும் சந்தோஷமாக பேசிக் கொண்டிருப்பதை பார்த்த காயத்ரிக்கு கொஞ்சம் பொறாமையாக இருந்தது. ரோஜாவும் ரமேஷும் சென்றதும் காயத்ரி அர்ஜுனை நோக்கி மனதில் கலந்த உணர்வுகளுடன் மெதுவாக சொன்னாள். பரஸ்பர புரிதலோடு இருக்கும் காதலர்கள். ரோஜா ரொம்ப கொடுத்து வச்ச பொண்ணு. ரமேஷ் அழகாக சொன்னார். ரோஜாவை மட்டும் நான் காதலிக்கவில்லை, அவள் கனவுகளையும் காதலிக்கிறேன். இப்படிப்பட்ட புருஷன் அமைவதற்கு ரோஜா ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அந்த வார்த்தைகள் அர்ஜுனின் முகத்தில் கோபத்தை ஏற விட்டனர். ஆனால் காயத்ரி அதை கவனிக்கவில்லை. அர்ஜுன் கோபமாக, அப்ப நான் நல்ல புருஷன் இல்லையா காயத்ரி? காயத்ரி, நான் அப்படி சொல்லல. அர்ஜுன் கோபத்தோடு, நீ சொல்றதுக்கு அப்படிதான் அர்த்தம். பரஸ்பர புரிதல் உடைய காதலர்கள் அப்படின்னு சொன்ன. இப்போ நம்ம அந்த மாதிரி இல்லை. நான் உன்னுடைய கனவுகளை காதலிக்கலை. நீ என்னை குத்தி காட்டிக்கிட்டு இருக்க. அன்னைக்கு கூட நீ என்ன சொன்ன? நம்ம கல்யாணத்தை ஒரு கட்டாய கல்யாணம்னு சொன்ன. காயத்ரி கோபத்தோடு, இப்போ எதுக்கு அதெல்லாம் எடுத்துகிட்டு வரீங்க? அர்ஜுன் தீவிரமான கண்ணோட்டத்துடன், உன் மனசில் உள்ளதை தாண்டி சொல்கிறேன். ரோஜா கொடுத்து வச்சிருக்கணும்னு சொன்ன. அப்போ நீ கொடுத்து வச்சவ இல்லை, அவளே தான் கொடுத்து வச்சவளா? நீ சொன்னதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நான் சரியில்லை, நான் பைத்தியக்காரன். காயத்ரி அந்த வார்த்தைகளை கேட்டதும் சோபாவில் இருந்து எழுந்தாள். உங்ககிட்ட பேச முடியாது என்று கத்தி அங்கிருந்து கிளம்பி செல்ல முயன்றாள். ஆனால் அர்ஜுன் உடனே அவள் கையை பிடித்து சோபாவில் அமர்த்தினான். அவன் மனதில் கலந்திருந்த கோபம் அவன் கண்களில் தெரிந்தது. கேளு, உன் மனசுக்குள்ள என் புருஷன் சரியில்லை என்ற எண்ணம் இருக்கிறது. அதனால்தான் உன் வாயிலிருந்து இந்த மாதிரியான வார்த்தைகள் வருது. மனசுக்குள்ள இருக்கிறது. காயத்ரி கோபத்துடன், ஆமா அப்படிதான் வச்சுக்கோங்க. அர்ஜுன் கோபமாக ஒரு நொடி வெடித்து திடீரென அவன் கை உயர்ந்தது. காயத்ரியின் கன்னத்தில் சத்தமாக பதிந்தது. காயத்ரி அதிர்ச்சியில் ஒரு அடி பின் சென்றாள். வலியால் கன்னத்தை பிடித்தாள். அவளது கண்களில் நீர் வடிந்தது. கோபத்தாலும் வேதனையாலும் அந்த நொடியில் அவளது உள்ளம் சிதைந்தது. வார்த்தைகள் வரவில்லை. ஆனாலும் மௌனமே அவளது பதிலாக மாறியது.
இந்த பதிலை தாண்டி உன் வாயிலேருந்து வர வைக்கணும்னு நினச்சேன். நீ என் கூட வாழவே நினைக்கல. மெதுவாக குப்பையில் சிதறி கிடந்த மாத்திரைகளை எடுத்து காட்டினான். இந்த மாத்திரையை ஒழுங்காக போட்டியா கூட வாழவே நினைக்கல. ஆனால் நான் உன் கூட வாழ நினச்சேன். நீ கர்ப்பமாக இருக்கணும்னு சொல்லி மாத்திரையை கொடுத்தேன். அர்ஜுனின் குரல் திடீரென மென்மையடைந்தது. அவன் அவளை நேராக நோக்கி, உனக்கு குழந்தை பெற்றுக்கவே ஆசை இல்லையா காயத்ரி? இல்லை, எனக்கு குழந்தை பெற்றுக் கொடுக்க ஆசை இல்லையா? காயத்ரியின் உதடுகள் சில நொடிகள் துடித்தன. இப்போ எனக்கு குழந்தை வேண்டாம் அர்ஜுன். உண்மையை சொல்லணும்னா என்னால் இந்த கல்யாணத்தையே ஏற்றுக்க முடியல. கிட்டத்தட்ட 1 மாதமாக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் முடியல. இந்த வாழ்க்கை எனக்கு பிடிக்கல. அது கண்களில் நீர் வழிந்தது. என்னை எங்கள் அண்ணன் கிட்டையே கொண்டு போய் விட்டுடுங்க ப்ளீஸ் அர்ஜுன். ஒரு நொடி அவளது இதயத்தில் இருந்த அனைத்தும் உடைந்து விழுந்தது. அர்ஜுனின் கோபம் தாங்க முடியாத அளவுக்கு வெடித்தது. என்னடி பிடிக்கலனா யாரை பிடிச்சிருக்கு? அந்த ரமேஷ் தானே என்று கத்திக்கொண்டே அவள் கழுத்தை பிடித்தான். நான் வேணா ஒரு ஹெல்ப் பண்ணுறேன், அவனையே உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடுறேன் என்று பிதற்றியவனின் கண்களில் தீப்பொறி. காயத்ரி மூச்சு திணறி அவன் பிடியில் போராடினாள். விடுங்க அர்ஜுன், வலிக்குது என்று அவள் குரல் துடித்தது. அவன் பற்களை கடித்தபடி, நீ என்னை விட்டுட்டு போக முடியாது காயத்ரி, செத்தா மட்டும்தான் முடியும் என்று கூறியவனின் கைகள் இன்னும் பலமாக இருக்கின. காயத்ரி, நீ எனக்கு கஷ்டம் கொடுத்தாலும் பரவாயில்ல, நான் உன்னை மன்னிச்சிடுறேன். 10 மாதத்தில் ஒரு குழந்தை வேண்டும். இன்னைக்கு நைட்லேருந்து ஆரம்பிக்கலாம். எனக்கு உடம்பு சரியில்லைனாலும் பரவாயில்ல. அப்போதான் உங்கள் அண்ணன் வீட்டுக்கு போகணுன்ற ஆசையும் உனக்கு வராது. காயத்ரி திணறியவாறே, அது என்னால் முடியாது. மறுபடியும் அர்ஜுன் காயத்ரியின் கன்னத்தில் அறைந்தான். உன்னை நான் ரொம்ப சாஃப்ட் என்று நினைத்து நிறைய இடம் கொடுத்து வச்சிருக்கேன். நீ ரொம்பவே அழுத்தக்காரி. இந்த விஷயம் முதல்லையே எனக்கு தெரிஞ்சிருந்தா அப்போவே உன்னை ஒரு வழிக்கு கொண்டு வந்திருப்பேன். பரவாயில்ல, நைட்டு சீக்கிரம் வந்துடுறேன். ரூமில் ஒரு ட்ரெஸ் வச்சுருக்கேன், நைட்டுக்கு போட்டுக்கோ. ஆனால் என் கை உன் கழுத்தில் இருக்கும்போதே இந்த நேரத்திலும் என்கிட்ட என்ன எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்க? அது உன் உடம்புக்கு நல்லதல்ல. அது எனக்கு கோபத்தை இன்னும் அதிகரிக்கும் என்றான். வாயை முடிக்கோ, இல்லைனா இந்த மாதிரி தான் அடி வாங்கணும். அர்ஜுன் அலுவலகத்திற்கு கிளம்பியதும் காயத்ரி பதட்டமாக அண்ணன் குமாரை அழைத்தாள். காயத்ரி. குமார் அதிர்ச்சியுடன் பதிலளித்தான். என்ன நடந்தது? குமார் பதட்டமாக கேட்டான். அதே நேரத்தில் மனைவி வரலட்சுமி குமாரிடமிருந்து ஃபோனை வாங்கி ஹலோ என்றாள். காயத்ரி மெதுவாக, அண்ணி நான் காயத்ரி பேசுகிறேன். அர்ஜுன் கூட வாழ முடியல, நான் நம்ம வீட்டுக்கே வருகிறேன் என்றாள். வரலட்சுமி கேட்டாள், உன்னை அர்ஜுன் எதுக்காக அடிச்சாரு? காயத்ரி மெதுவாக பதிலளித்தாள், நாங்கள் 2 பேரும் பேசி கொண்டிருக்கும் போது கோவப்பட்டு அடிச்சிட்டாரு. வரலட்சுமி, அப்படின்னா அவருக்கு கோவம் வர மாதிரி பேசாத. பாரு, புருஷன் அடிச்சதுக்கு பொண்டாடி கோவப்பட்டு பிறந்த வீட்டிற்கு போக ஆரம்பிச்சா. ஆனால் பொண்ணுங்க எல்லாருமே பிறந்த வீட்டில் தான் இருக்கணும். நீ தான் சமாளிச்சு போகணும். சும்மா பெட்டியை தூக்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்துடாத. காயத்ரி மனசு உடைந்து மறுபடியும் அழ ஆரம்பித்தாள். சிறிது நேரம் துயரத்தில் அமர்ந்த காயத்ரி உறுதியான முடிவெடுத்து எழுந்தாள். மனதில் குழப்பம், கோபம், வருத்தம் எல்லாம் இருந்தது. நான் இவ்வாழ்க்கையை விட்டும் அர்ஜுனை விட்டும் செல்ல வேண்டும். அண்ணனும் வேண்டாம், அண்ணியும் வேண்டாம். வீட்டின் முன்பக்கம் பயமுடன் தோன்றியது. ஆகையால் காயத்ரி கவனமாக வீட்டின் தோட்டத்தின் பின்பக்க வழியை தேர்ந்தெடுத்தாள். சுவரில் ஏறி மெல்ல வெளியே வந்தாள். அவள் கைப்பிடியில் சில துணிகள், சில சான்றிதழ்கள் இருந்தது. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பிரியா. பகுதி 3 வாங்க கதைக்குள்ளே போகலாம். நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.